Hello students, 10th standard social science unit 1 outbreak of World War I and its aftermath பார்த்துட்டு இருக்கோம். அதில் 1.3 causes of the war பார்த்தோம். B cause of the war பார்த்தோம். C the armistice and treaty of Versailles அதை பார்த்துட்டு இருக்கோம். இந்த treaty of Versaillesல வந்து 10 கண்டிஷன்ஸ் ஒரு முக்கியமான 10 கண்டிஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா எந்தெந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து ஜெர்மனி சைன் பண்ணாங்க அப்படின்ற 10 கண்டிஷன்ஸை பார்க்க போகிறோம். ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ட்ரீட்டி இதனுடைய முக்கியமான அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். Germany was found guilty of starting the war and therefore was to pay reparations for the losses suffered. The reparations commission set up for deciding the compensation decided on 6,600 million pounds to be paid in installments. All central powers were directed to pay war indemnity. So இதில் வந்து என்ன அப்படின்னா போகிற ஜெர்மனி தான் ஆரம்பித்தாங்க இல்லையா, அந்த வாரை வந்து ஜெர்மனி தான் ஆரம்பித்தாங்க. ஸோ இன்டர்மினேட்னா இழப்பீடு, அதுக்கு இழப்பீடாக வந்து 6,600 மில்லியன் பவுண்ட்ஸ், மில்லியன் சரியா, 10 lakh ஈக்குவல் டு 1 million, அது மாதிரி இவ்வளோ மில்லியன் பவுண்ட்ஸை வந்து ஜெர்மனி தான் எல்லா இந்த அலைஸோடைய கண்ட்ரீஸ்க்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு சைன் ஆகுது. அதுக்கு ஒரு கமிஷனே போடுறாங்க, இதெல்லாம் எவ்வளோ ரூபா அப்படின்னு டிசைட் பண்ணி இது இவ்வளோ ரூபா தான், இது இழப்பீடு நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சைன் வாங்குறாங்க. ஸோ இந்த இன்ஸ்டால்மெண்ட்டாக இந்த மணியை வந்து இன்ஸ்டால்மெண்ட்டாக மொத்தமாக கொடுக்க முடியாது அந்த காலத்தில், அது வந்து ரொம்ப பெரிய தொகை, அதனால் இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் சென்ட்ரல் பவர்ஸ் வேர் டைரக்டட் டு பே வார் இன்டிமினிட்டி. இதில் வந்து வெறும் ஜெர்மனி மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் பவர்ஸில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே கொடுக்கணும். ஆஸ்ட்ரியா அவங்கெல்லாம் இருந்தாங்க இல்லையா, டர்க்கிலாம் இருந்தாங்க, அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த மணியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் போடுறாங்க. செகண்ட், த ஜெர்மன் ஆர்மி வாஸ் டு பி லிமிட்டட் டு 100,000 men. 100,000 இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் எழுதியிருக்காங்க 100,000 men. A small navy was allowed, but there were to be no submarines and no air force. ஜெர்மன் ஆர்மியில் வந்து லிமிட்டடாக தான் ஆளுங்க வச்சுட்ருக்கணும், நீங்கள் 100,000 ஆள் தான் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 100,000ன்றப்ப நியர்லி இந்தியன் சிஸ்டத்தில் 1 million 1 lakh ஆளுங்க தான் வச்சிட்ருக்கணும், அவ்வளோதான் மிலிட்ரி மேன் வச்சிட்ருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன கடற்படை தான், நேவி தான் வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த நேவியில் வந்து சப்மரைன்ஸ் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஏர்ஃபோர்ஸ் இருக்கக்கூடாது, அப்படின்னா ஏரில் வந்து தாக்குற ஃப்ளைட்டெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் கண்டிஷன் போடுறாங்க. Next, the union of Austria and Germany was forbidden, and Germany was to acknowledge and respect the independence of Austria. So ஆஸ்ட்ரியாவும் ஜெர்மனியும் சேர்ந்து தானே இருந்தாங்க, இது வந்து முற்றிலுமாக நீங்கள் ரெண்டு பேரும் சேரவே, உங்களோட யூனியன் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை தடை பண்ணிடுறாங்க. ஃபர்பிட்டன் அப்படின்றப்ப தடை பண்ணிடுறாங்க. ஆஸ்ட்ரியாவுக்கு விடுதலை சொல்லிடுறாங்க. ஆஸ்ட்ரியாவின் விடுதலை வந்து எப்பொழுது இவங்க தானே சேர்ந்து இருப்பாங்க, இல்லை நீ தனி நாடுன்னு சொல்லி விட்டுட்டு ஜெர்மனி வந்து ஆஸ்ட்ரியாவுடைய இண்டிபெண்டன்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும், அப்புறம் அதை அக்னாலேஜ் பண்ணணும், அப்படின்னா ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. Next, fourth point, Germany was forced to give up all the rights and titles over her overseas possessions to the Allies. All German colonies become mandated territories under the League of Nations. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, ஜெர்மனியோட ஓவர்சீஸில் இருந்த தன்னுடைய காலனிஸ் எல்லாமே அலைஸ்ட்டை கொடுத்துடணும். ஓவர்சீஸ்ன்றப்ப கடல் கடந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிற காலனிஸ் எல்லாமே அலைஸ்ட்டை கொடுத்துடணும் அப்படின்னு கண்டிஷன் போடுறாங்க. எல்லா ஜெர்மன் காலனிஸும் லீக் ஆஃப் நேஷன் ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருக்காங்க இல்லையா, லீக் ஆஃப் நேஷன்ஸோடைய பாதுகாப்புக்கு கீழே வந்துடுச்சு, கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க தான் பார்த்துக்கிறாங்க, லீக் ஆஃப் நேஷன்ஸ் தான் எல்லாத்தையும் அவங்களுடைய பாதுகாப்புக்கு கீழே வச்சுக்கிறாங்க. ஜெர்மனி வாஸ் ஃபர்ஸ்ட் டு ரிவோக் த ட்ரீட்டி ஆஃப் பீரெஸ்ட் லிட்டோவ்ஸ்க்
with Russia and Bucharest, Bulgaria. ஸோ இவங்க நிறைய ட்ரீட்டிலாம் சைன் பண்ணாங்களே. நீ இந்த ரஷ்யா சரணடைந்தப்போ ரஷ்யாவோட ஒரு ட்ரீட்டி வச்சாங்க, அது சைன் வாங்கினாங்க பீரஸ்லி லிட்டோவஸ்க் அப்படின்ற ஒரு ட்ரீட்டில். அதே மாதிரி பல்கேரியா கிட்ட புகாரெஸ்ட் அப்படின்றது ஒரு சைன் வாங்கினாங்களா. இதெல்லாம் வந்து நீங்கள் திரும்ப அதெல்லாம் சைன் பண்ணது ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் 6th பாயிண்ட், அல்சேஸ்-லொரைன் was returned to France. இந்த ஃப்ரான்ஸோட நார்த் ஈஸ்ட் சைடில் இருந்துச்சு இல்லையா, ஆஸ்திரியா பக்கத்தில் இருந்ததை வந்து யார் ஆஸ்திரியா பிடிச்சி வச்சுருந்தாங்க, அல்சைஸ்-லொரைன் அந்த பிளேஸ் எல்லாம் வந்து ஃப்ரான்ஸுக்கு ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், the former Russian territories of Finland, Estonia, Latvia and Lithuania were to be independent. ஸோ இது ரஷ்யனோட டெரிட்டரியாக இருந்தாங்க. ஃபின்லாண்ட், எஸ்டோனியா, லாட்வியா, லிதுவேனியா இவங்கெல்லாம் ரஷ்யனுடைய டெரிட்டரியாக ரஷ்யாவோட டெரிட்டரிஸாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து தனித்தனி இண்டிபெண்டன்ஸ் தனித்தனி நாடுகளாக அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துரும், சுதந்திர நாடுகளாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட்டு 8th பாயிண்ட், நார்த்தன் Schleswig was given to Denmark and some small districts to Belgium. நார்த்தன் ஸ்லெஸ்விக் அப்படின்ற பிளேஸ் வந்து டென்மார்க் கொடுத்துடணும், அப்புறம் சின்ன சின்ன டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் பெல்ஜியத்துக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Poland was recreated with a corridor to the Baltic containing the German port of Danzig, which was to be free city under the auspices of League of Nations. ஸோ போலண்ட் கண்ட்ரி திரும்பவும் அழிச்சிட்டாங்க, மொத்தமாக அதை வந்து திரும்பவும் உருவாக்குறாங்க போலண்ட் கண்ட்ரியை. மேலும் ஜெர்மனியோடைய பால்டிக் என்ற பகுதி வந்து போலண்டுக்கு கொடுத்துட்றாங்க. ஜெர்மனியோட பிளேஸ் இது, அதை வந்து போலண்டுக்கே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பிளேஸ் லேன் மூலமாக வந்தால் தான் டான்சிக் அப்படின்ற ஒரு போர்ட்டுக்கு போக முடியும். ஸோ அதனால் அந்த பிளேஸை வந்து போலண்ட் கொடுத்துட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட் அது வந்து டான்சிக் அந்த பிளேஸ் வந்து என்ன ஆகுது, இந்த பால்டிக்ன்ற பிளேஸ் வழியாக தான் இந்த போர்ட்டுக்கு போக முடியும், ஹார்பர் போக முடியும், டான்சிக் அப்படின்றது. அப்புறம் இது லீக் ஆஃப் நேஷனோடைய கண்ட்ரோல் கீழே வருது அப்படின்னா எல்லா கண்ட்ரிஸும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போர்ட் வந்து பால்டிக், டான்சிக் இதெல்லாம் வந்து லீக் ஆஃப் நேஷனுடைய அந்த ஆர்கனைசேஷன் கீழே வந்துடுது. நெக்ஸ்ட்டு The Rhineland was to be occupied by the Allies. The area on the east bank of the Rhine was to be demilitarized அப்படின்னா the Rhineland அலைஸால் ஆக்குப்பை பண்ணப்பட்டது. சரிங்களா? Rhineland was to be occupied by the Allies. இவங்க அலைஸ் தான் இதை ஆக்குப்பை பண்ணிடுறாங்க. ரெயின்லேண்ட்ற பிளேஸை வந்து இவங்க தான் ஆக்குப்பை பண்ணிடுறாங்க. நம்ம பிரிட்டிஷ், ஃப்ரான்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஆக்குப்பை பண்ணுறாங்க. அதில் வந்து ரெயின் அப்படின்றது ஒரு ரிவர். அந்த ரிவருடைய கரையில் இருக்கிறதுலலாம் வந்து எந்த மிலிட்ரியுமே இருக்கக்கூடாது. மிலிட்டரைஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது எந்த படையும் அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. The Rhineland was to be occupied by the Allies. The area of the east bank of the Rhine was to be demilitarized. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த 10 பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம். இது முக்கியமான பாயிண்ட்ஸு, இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், that's all today's class. Thank you.